குறிஞ்சி நிலத்து தூரிகை கலைஞர். அஜந்தா, சித்தனவாசல் ஓவியர்களுக்கும் எம்எஃப் உசைன், ரவிவர்மா போன்ற மேதைகளுக்கும் நிகரானவர். நீலகிரி மலையில் உள்ள வரலாற்றுக்கு முந்தைய காலத்து பாறை ஓவியங்கள் அடங்கிய வெள்ளரி கோம்பையை காண வேண்டும் என்பது எங்களது நீண்ட நாள் திட்டம். ஒரு கோடை காலத்தில் அதற்கான பயணம் அமைந்தது. சென்னையிலிருந்து மேட்டுப்பாளையம் சென்று அங்கிருந்து கோத்தகிரி பேருந்தில் ஏறி மாமரம் என்ற இடத்தில் இறங்கினோம். அங்கு ஒரு கடைக்காரர் இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்றார். இடையில் ஒரு குடியிருப்பு வரும், அங்கே ஆர் கிருஷ்ணா என்கிற ஓவியர் இருப்பார், அவரை சந்தித்தால் ஏற்பாடு செய்வார் என்றார். ஒற்றையடி பாதையில் 2 கிலோமீட்டர் பயணித்தோம். இடையில் வீடுகளையோ மனிதர்களையோ பார்க்க முடியவில்லை. யானைகளின் கழிவு, காற்றுப்பன்றிகள் தோண்டிய குழிகளையும் மட்டுமே காண முடிந்தது. ஒரு வழியாக குடியிருப்பு பகுதியை அடைந்தோம். மெலிந்த தேகம் கொண்ட ஒரு இளைஞர் புன்னகையோடு எங்களை வரவேற்றார். அவரது வீட்டு வாசலில் கிருஷ்ணா ஆர்ட் ஸ்டுடியோ என எழுதப்பட்டு இருந்தது ஆச்சரியமாக இருந்தது. நாங்களும் ஓவியர்கள் என்று சொன்னதும் இன்னும் மகிழ்ச்சியுடன் உரையாடினார். வெள்ளரி கோம்பை ஓவியங்கள் இருக்கும் இடத்துக்கு அழைத்து செல்ல தனது மாமா மாணிக்கத்தை அறிமுகப்படுத்தினார். அவர் கையில் ஒரு சிறு அரிவாளை எடுத்துக்கொண்டு எங்களை வழிநடத்தினார். அடுத்த 3 கிலோமீட்டர் பகுதி சற்று ஆபத்தானது. யானைகளும் காட்டு மாடுகளும் பகலிலும் உலா வரும். அதனால் ஓசை எடுப்பாமல் என்னை தொடர்ந்து வாருங்கள் என எச்சரித்தார். ஒரு வழியாக ஓவியங்கள் வரையப்பட்ட தேன் பாறையை சென்றடைந்தோம். உயரமான பாறையில் 100க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் குறியீட்டு வடிவங்களில் சிவப்பு வண்ணத்தில் பரவியிருந்தன. நெடுநாள் கனவு பலித்த திருப்தியில் அங்கிருந்து இறங்கத் தொடங்கினோம். வேகமாக திரும்பிய நாங்கள் 2 மணி நேரத்தில் மீண்டும் கிருஷ்ணாவின் வீட்டை அடைந்தோம். சூரியன் மறையத் தொடங்கி மாலை 5 மணி ஆகியிருந்தது. இனியும் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து திரும்புவது தயக்கமாகவும் அலுப்பாகவும் இருந்தது. கிருஷ்ணாவிடம் இங்கே எங்காவது தங்க முடியுமா என கேட்டோம். தாராளமாக, என் வீட்டிலேயே தங்கலாம் என்றார். தான் வரைந்த ஓவியங்களை எங்களுக்கு காட்டினார். அவற்றை பார்த்தபோது பரவசம் அடைந்தோம். மிக எளிய வரைவு முறைகளில் குறும்பர் பழங்குடிகளின் வாழ்க்கை முறை, சடங்குகள், திருவிழாக்கள், வேட்டை, தேன் எடுத்தல் என பன்முகத்தன்மையுடன் ஒரு மானுடவியலாளரின் பார்வையில் அவற்றை ஓவியம் வழியாக காட்சிப்படுத்தியிருந்தார். ஓவியத்தில் ஆர்வம் எப்படி என்று கேட்டபோது தனது தாத்தாவும் ஒரு ஓவியர் என்றார். ஆண்டுக்கு ஒரு முறை வெள்ளரி கோம்பை பாறை ஓவியம் இருக்கும் இடத்தில் வழிபாட்டின் ஒரு பகுதியாக ஓவியம் வரைவது வழக்கமாம். அதை பார்த்து வளர்ந்ததால் இவருக்கும் ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் இவர்கள் மண் வீடுகள் கட்டி வாழ்ந்தபோது வீட்டின் முன்புறம் ஓவியங்கள் வரையப்படுமா. தற்போது அந்த பழக்கம் இல்லை. பாறைகளிலும் சுவர்களிலும் வரைந்து வந்த கலை எப்படி துணிக்கும் தாளுக்கும் மாறியது என கேட்டோம். சில ஆண்டுகளுக்கு முன் சென்னை CPR அறக்கட்டளை அமைப்பைச் சேர்ந்த முனைவர் பாலாஜி தன் குழுவினரோடு இங்கு வந்து தாளிலும் துணியிலும் வரைவதை கற்றுக் கொடுத்துள்ளனர். மேலும் அந்த ஓவியங்களை சென்னை போன்ற பெருநகரங்களின் காட்சி கூடங்களில் காட்சிப்படுத்தி கிருஷ்ணாவை நகரங்களுக்கு அழைத்து சென்று அறிமுகப்படுத்தியுள்ளனர். அதைத் தொடர்ந்து புதிய உத்திகளையும் கருத்துக்களையும் தன் தூரிகையால் செதுக்கினார் கிருஷ்ணா. தமிழகத்தின் ஒரே பழங்குடி ஓவியராக அடையாளம் காணப்பட்டு மாநிலத்தை தாண்டி பிற பெருநகரங்களிலும் அரசு, பண்பாட்டு, தொண்டு நிறுவனங்களின் ஆதரவுடன் தன் படைப்புகளை காட்சிப்படுத்தி அடர்ந்த காட்டுக்குள் சிறிய குடிசையில் வரையப்பட்ட அந்த ஓவியங்கள் காட்சி கூடங்களை மட்டுமின்றி பல செல்வந்தர்களின் இல்லங்களையும் அலங்கரித்தன. பணம், புகழ், தேசிய அங்கீகாரம் என அனைத்தும் தேடி வந்த போதும் கிருஷ்ணா தடம் மாறவில்லை. பகல் பொழுதில் தன் முன்னோர்களைப் போல உழவு செய்யும் உழைப்பாளியாகவும் மாலை நேரத்தில் தூரிகை பிடிக்கும் கலைஞனாகவும் அவர் திகழ்ந்தார். ஊர் திருவிழாக்கள், உறவினர்களின் சுக துக்கங்கள் என பின்னி பிணைந்திருந்ததுதான் அவரது கலை இவ்வளவு ஆழமாக இருக்க காரணம். அதனாலேயே அவரது ஓவியங்களில் பண்பாட்டு கூறுகள் ஆழமாக விரவியிருந்தன. நீலகிரி மலையில் தோடர், கோத்தர், பனியர், இருளர் என பல பழங்குடி இனங்கள் இருந்தாலும் குறும்பர் என்னும்
குறைந்த எண்ணிக்கையிலான சமூகத்தைச் சேர்ந்த ஒரு கலைஞராக அந்த நீலகிரி மலைக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்தார். அஜந்தா, சித்தன்னவாசல் ஓவியர்களுக்கும் எம்எஃப் உசைன், ரவிவர்மா போன்ற மேதைகளுக்கும் நிகரானவர் குறும்பர் கிருஷ்ணா. தனக்கு பின்னரும் இக்கலை தொடர வேண்டும் என்பதற்காக தன் சமூக இளைஞர்களுக்கு ஓவியம் வரைய கற்றுக் கொடுத்தார். எந்த நிறுவனத்திலும் பயிலாமல் தன் முன்னோர்களிடமிருந்தும் இயற்கையிடமிருந்தும் பாடங்களை கற்று புகழின் உச்சியை எட்டிய அந்த மகா கலைஞன் கடந்த ஆண்டு ஒரு நள்ளிரவில் தூக்கத்திலேயே மறைந்தார். மத்திய அரசு சிறந்த கலைஞர்களை கௌரவிக்க வழங்கும் பத்மஸ்ரீ இந்த ஆண்டு அவருக்கும் வழங்கப்பட்டது. அவர் பயன்படுத்திய வேங்கை மர பிசினும் செம்மண்ணும் வெறும் வண்ணங்கள் அல்ல, அவை அந்த நிலத்தின் குருதி. அந்த நிலத்தின் மைந்தனுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்திருப்பது அந்த மலைகளுக்கே சூட்டப்படும் மகுடம். நன்றி.